ஹீரோ ஒரு ஆடு காணாம போன விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஜெயிலில் போட்டிருந்த தேங்காய் திருடன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அதே டைம்ல இவங்க ஊர்ல திருவிழா நடக்குது. அந்த கோணிப்பையை மாட்டிட்டு அந்த கொலைகாரன் இன்னொருத்தரையும் கொண்டுடுறான். ரெண்டாவது கொலை நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா போலீஸ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சரியில்லைன்னு சொல்லி ஊர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை வர வச்சு அவரை இந்த கேஸை எடுத்துக்க வைக்கிறாங்க. அந்த ஆபீசர் சொல்றாரு, 6 மணிக்கு மேல குழந்தைங்களை தூக்கி போற பூச்சாண்டி மாதிரி தான் இந்த கொலைகாரன் வரான். அதனால இந்த ஊர்ல இருக்கவங்களாம் 6 மணிக்குள்ள அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிடுறாரு. ஆபீசர் ஹீரோட சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்குறாரு. ஹீரோ கிட்ட சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல வர கேஸ்லாம் நான் தான் பார்ப்பேன், நீ அந்த வேலைலாம் பார்க்காதுன்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, அவங்க பொண்ணை நீங்க கேட்டீங்களா ஃபர்ஸ்ட் இறந்து போனவர், அது மட்டும் இல்லாம 2வது கொலை நடக்கும் போது நீங்க இருந்திருக்கீங்கன்னு ஹீரோ அப்பா மேலே சந்தேகப்பட்டு ஹீரோ கிட்டையும் சொல்லிட்டு போறாரு, நீ ஒரு ஆடு கேஸ் பார்த்துட்டு இருந்தல, அந்த ஆடு உன் வீட்டு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கோணிப்பை கொலைகாரன் 3வதா ஒருத்தரை கொலை பண்ணி ஊருக்கு நடுவில் போட்டு வச்சிருக்கான். அங்க வந்து செக் பண்ணி பாக்குறவங்க சொல்றாங்க, ஜாகிங் ஷூ போட்டு யாரோ இங்க வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம மேல தூக்கி கட்டுறாங்கன்னா அவங்க ஃபிட்டா தான் இருக்கணும்னு. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஆஃபீஸரை சொல்கிறான், நீங்கள் தான் இந்த ஊரில் ஜாகிங் போகிறீங்க, க்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்களும் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு. அதுக்கு ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஜாகிங் ஷூ யார் வேணால் வாங்கலாம், க்ளவுஸ் யார் வேணால் வாங்கலாம், இதை ஏற்றுறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும்னா உங்கள் அப்பா கூட தான் ஃபிட்டாக இருக்காரு, உங்கள் வீட்டில் பார்த்த துணி தான் இவர் கழுத்துலையும் இருக்குது, அப்போ உங்கள் அப்பா தான் கொலைகாரரான்னு சொல்லி அவங்க அப்பா மேலே மாற்றி விட்டு ஊர்க்காரங்க எல்லாமே அவங்க அப்பாவை சந்தேகப்படுறாங்க. ஹீரோ சொல்கிறான், எங்கள் அப்பா இல்லை, நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சபதம் எடுக்கிறான்.